ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிரானி டூ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் போட் எஸ்கேப்பும் பண்ணியிருப்போம். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ளே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஃபிகல்ட்டிஸில் வந்து நான் நார்மல் தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம போட் விளையாட போகிறதில்ல, வெறும் கிரானி மட்டும் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, டே 1 வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். கீழே இந்த ரூமில் வந்து எதுவும் கொடுக்கல. ஓகே, நம்ம மேலே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு போட் ஆண்ட எதுவும் இருக்காது. மேபி டக் டேப் அது மாதிரி தான் இருக்கும். டக் டேப் வந்து ஹெலிகாப்டருக்கு தான் தேவைப்படும். ஸோ டோர் எஸ்கேப்புக்கு வேணாம். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. எதுவுமே கொடுக்கலையே டோர் எஸ்கேப்புக்கு. சரி, ஓகே, இந்த ரூம்லையாவது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கபோர்டில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கொடுத்துருக்காங்க. சாரி, ஹெலிகாப்டர் மேனுவல். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்கல. டோர் எஸ்கேப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, கிரானி வருதா? இல்லை. இந்த கபடிலையாவது எதாவது கொடுங்க. ரெஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் கிணறுல போய் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கிரானி வரே மாதிரியே இருக்குது. ஒரே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஓகே, லாக்கில் டோர் லாக் தான். ஐயோ, கிரானி வந்துடுச்சு. அப்படியும் நம்மளை பார்க்கல. அது பாட்டுக்கு போகுது. எவ்வளோ முட்டாளாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி கிராண்ட்பாக்கு வந்து காது அவ்வளோவா கேட்காது, ஆனால் கண்ணு நல்லாவே தெரியும். கிரானிக்கு கிராண்ட்பாக்கு காது அவ்வளோவா கேட்கும், செம்மையாக கேட்கும். கிரானிக்கு அவ்வளோவா கேட்காது. ஆனால் கிராண்ட்பாக்கு கண்ணு தெரியவே தெரியாது. கிரானிக்கு செம்மையாக கண்ணு தெரியுங்க. ஓகே, என்ன வரவே இல்லை. வெளில வந்தாவது நம்ம அப்படி போகலாம். கிணறுல ஒரு கன்னை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே இதை ஷூட் பண்ணி அப்படியே போட்டுட வேண்டியதுதான். வந்துடுச்சு. நம்ம பார்த்துடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கிணறுல போட்டுடலாம். எதையும் இடிக்காமல் போனோம். வீடு அவ்வளோ அழகாக வச்சுருக்கா கிரானி. ஸோ ஓகே, கீழே வந்தாச்சு கிணறுல. ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நான் சொன்ன மாதிரி கன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கன்று எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த சைட் போயிட்டு கிரானியை வர வச்சு ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கிரானி இருக்கா இல்லையா தெரியலையே. அது வரல. சவுண்டு போட்டு அதை வர வச்சு நம்ம ட்ராப்பில் அதையே வர வச்சு நம்ம ஷூட் பண்ணிடலாம். இன்னும் ஒன்றும் வரவே இல்லை. இத்தனை வாட்டி சவுண்டு போட்டாலும் இந்த கிரானி காது கேட்காது. வந்துடுச்சு. ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பாத்ரூமில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா நம்ம பார்க்கலாம். என்ன விழுறது அந்த சைடு போய் விழ மாட்டேங்குது. நம்ம மேலே தான் வந்து விழுது. ஓகே, இந்த கபோர்டை வந்து நம்ம தள்ளி விட்டுல. எனக்கு கீழே ஏதாவது ஒரு திங்ஸ் கூட இருக்கும். ஒரு சில டைமில் ஸ்டீரிங் வீலு அது மாதிரி நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த 8 கால் பூச்சிக்கிட்ட வந்திருக்கோம். இதையும் ஷூட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்மளோட கன்னில் வந்து நம்ம லோட்டில் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், கிரானி வந்தால் நம்மளை அடிச்சுட்டு போயிடும். ஓகே, பேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த டோரில் எஸ்கேப் பண்ண போகிறோம்ல, அதனால டோர்கிட்ட வந்து போட்டுடலாம். இப்போ போய் திரும்ப கன்று எடுத்துகிட்டு திரும்ப கிரானியை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். இல்லைனா கிரானி அவ்வளோதான், நம்ம ஷூட் பண்ணுறத விட அதுவே நம்மளை வந்து ஷூட் பண்ணிவிடும். ஸோ கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு கிணறுல போய் ஒளிஞ்சிக்கலாம். இல்லைனா இங்கேயே நம்ம வெளியே ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, இது சவுண்டு போட்டாச்சு. இங்கே நின்றுக்கலாம். இங்கே வந்து அப்படியே ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே மேலே ஏறி போயிடணும். அங்கே இருந்தால் கொஞ்சம் தள்ளி வரணும். என்ன வரவே இல்லை, காது கேட்கல. அதான் நான் சொன்னேன் வந்துச்சு. ஐயோ, ஷூட் திரும்ப பார்த்துச்சு. கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோம். அது திரும்ப இருந்தால் மிஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம மேலேயே எப்படி வந்து விழுது பாருங்களேன். படிக்கட்டுலேருந்து அப்படியே உருண்டு வந்து விழுது. இங்கே ஓவனில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? செக்யூரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கபடில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இதில் கேஸ் ஆயிலு நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு போட்டுக்கு ஹெலிகாப்டருக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். ஒன்றும் கிரானி மறையலை. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அதை தள்ளி விட்டு பாருங்கள். அதுதான் நம்ம வந்து டோர் எஸ்கேப் வந்து அங்கே கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு
பில்லர் மாதிரி வேணும். அதை கட் பண்ணிட்டக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஒரு சில டைமில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி கூட உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு கொடுக்குறாங்க. இப்போ கன்னையும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிடலாம். நம்ம மேலே போயிட்டு கிராணியை வர வச்சு திரும்ப ஷூட் பண்ணிடலாம். இந்த கன்று கிடைக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே கபோர்டில் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, மேலே போயிடலாம் நம்ம. இப்போ இந்த கன்னை வந்து கீழே போட்டுடலாம். கீழே போடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வாவ், க்ரோபார் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ரூமில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த ரூமில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ரூமில் ஏதாவது கொடுத்துருக்காங்களே. ஓப்பன் பண்ணலாம். ஓ, சொன்ன மாதிரியே கிடைக்கல எதுவும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளும் சேர்த்து விழாமல் இருக்கிறது மாதிரி பாருங்கள். கீழே போயிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு கீழே நம்மளுக்கு ஒரு இது கிடச்சதில்ல, அதை வந்து தூக்கிட்டு போயிடலாம் நம்ம. ஓகே, எதுவும் கிடைக்கல, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ கேமராவில் வந்து அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஐயோ, எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, தெரியவே மாட்டேங்குது எங்கே இருக்குன்னு. ஓகே, எங்கே இருக்குது? ஐயோ, கிராணி எங்கே இருக்குன்னே தெரியலையே. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்கேயாவது இருக்கும். ஏன்னா 1 மினிட்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஐயோ, எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாவது நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். நல்லா பார்க்கலாம். சரி ஓகே, மேலேயே போயிட்டு அதையே நம்ம வர வச்சிடலாம். ஏன்னா அந்த க்ரோபார் இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த இது ஓப்பன் பண்ணோம் சொன்னல, இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு சில டைமில் நம்மளும் சேர்ந்தே கீழே விழுந்துருவோம். இப்போ வந்து கிராணி வரும் நினைக்கிறேன். இதை அப்படியே கீழே போட்டுடலாம். ஐயோ, கீழே போடுனா மேலே போட்டுருக்கனே. ஓகே, இதை இப்போ கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கன்னை எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு இப்போ கிராணி இங்கே வரும். இங்கே பாருங்கள், வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே அது வாயிலே சுடலாம் நம்ம. செம, வாயிலே பட்டுச்சு. அது மேலேயே சேர்ந்து விழுந்துட்டோமே. ஐயோ, நம்ம அடிச்சுக்கு நம்ம விழுந்து எப்படி போய் விழுந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ லேசாக இருக்குது கிராணி, ஆனால் பார்க்கறதுக்கு கொழுன்னு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஐயோ, போகும்போது ஒழுங்காக போகாமல் எல்லாத்தையும் கிராணி அழகாக அடிக்க வச்சதெல்லாம் தள்ளி விட்டு போகிறோம். டக் டேப்பா, ஹெலிகாப்டருக்கு தான் டக் டேப் வேணும். ஹெலிகாப்டர் போகும்போது டக் டேப் தேடும் போதெல்லாம் டக் டேப் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இந்த கபர்டில் ஸ்ப்ராக் ப்ளக், இது வந்து போட்டுக்கு தான் தேவை. போட்டுக்கு வேணும், அப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஹேண்ட் வீல் கிடச்சிச்சுப்பா, இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ கிராணி வருதா? நம்ம மேலே பண்ணல, அதே மாதிரி இதையும் பண்ணிடலாம் நம்ம. இப்போது நம்மளும் சேர்ந்து விழாமல் இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஐயோ, இப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன், நம்மளும் விழுந்துட்டோம். கிராணி வரத்துக்குள்ளே டக்குன்னு நம்ம மேலே போயிடலாம். இது கீழே போட்டுட்டு அப்படியே மேலே போயிடலாம். எங்கேயாவது வருதா? வருமோ, பயமாக இருக்கே. வராமல் இருக்கும். ஐயோ, வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த இடத்துல சுற்றி அப்படியே மேலே ஏறிடலாம். இப்போ அது வந்து கீழே இருந்து நம்மளை திருடிட்டு இருக்கோம். மேலே போயிடல. இப்போ நம்ம வருதா? வரல. அப்படி சீக்கிரமாக ஓடி கன் எடுத்துடலாம். கன் எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் இருக்குல்ல, இங்கே தான் நம்மளுக்கு சேஃப் ப்ளேஸ், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அப்படியே நம்ம சுற்றி விளாட்லாம். இப்போ கிராணியை வர வைக்கிறதுக்கு கண்ணு கீழே போட்டு, வருது, ஷூட் பண்ணு. பாடி ஷூட் பண்ணிட்டேன். கிராணி நம்ம கையில் வந்து அதுவே மாட்டிக்குது. எப்படி விழுது பாருங்களேன், வழியில் கூட விழுந்து வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வீலை எடுத்து கீழே போட்டுடலாம். கன்னை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வீலை எடுத்து போட்டுடலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சா? எதுக்கோ ஒரு ரவுண்ட்ஸ் போய் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே நம்ம வந்து ஒன்றும் பார்க்கலல்ல என்ன இருக்குன்னு. இங்கே வந்து இது அப்படியே கீழே உட்காந்து தள்ளி விட்டுட்டு போய் பார்த்தா ஹெலிகாப்டர் இருக்குது. இங்கே ஹெலிகாப்டர் திங்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு நம்ம. ஆனால் நம்ம இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லையே. ஓகே, இங்கே வந்து டக் டேப் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, எதுவும் இல்லை. அப்படியே நம்ம கீழே இறங்கிட வேண்டியதுதான். கிராணி வந்துட்டு இருக்கோமோ, ஏன்னா 1 மினிட்டுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கன் எடுத்துக்கலாம்.
ஐயோ! ஹேண்ட் வந்துட்டு வருதே. இதை எடுத்து தூக்கி போட்டுட்டு இப்போது கன் எடுத்துக்கலாம். இப்போ கன்னருக்குள்ளே போயிட்டு இல்லைன்னா இங்கே மறைஞ்சிட்டு அப்படியே அதை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் 8 கால் பூச்சி எந்திரிக்கலை. இப்போ கிராணியை வர வைக்கலாம். கீழே போட்டு வருதா? நம்ம எப்போல்லாம் வர வைக்கிறோமோ அப்போல்லாம் சீக்கிரமாகவே வராதுங்க. சீக்கிரமாக வரனா வரவே மாட்டேங்குது. எப்பயாவது நம்ம தெரியாமல் வரவே கூடாதுன்னு இருக்கோம் பாருங்கள், அப்போ தான் வரும். ஐயோ சீக்கிரம் வா. எவ்வளோ வாட்டி நான் கீழே போகிறது, அந்த கன்னே இதுவாகிடும் போல இருக்குது. வரவே மாட்டேங்குது. வந்துடுச்சு. ஷூட் பண்ணிடலாம். ஐயோ இது கீழே தான் விழுந்துச்சு. எந்திரிக்க சொன்னால் எப்படி இது பண்ணுது பாருங்கள். எந்திரிக்கவே முடியலை. தள்ளி விட்டு எந்திரிச்சு போகிறதுக்கே டைம் ஆகிடும் போல இருக்குது. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல். ஓகே, இப்போ க்ரோபார் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த கட்டையெல்லாம் போட்டு. அதை வந்து நம்ம எடுத்துடலாம். எனக்கு பேட்லாக் கீ இருக்குல்ல, இது வந்து கீ போட்டு அந்த பூட்டை உடச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கட்டிங் பில்லர் தான் வேணும். ஸோ வந்து அது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும். ஃபஸ்ட்டு கட்டிங் பில்லர் எங்கேயாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். போயிட்டு கட்டிங் பில்லர் தான் தேடணும். நம்ம இதையும் பாத்ரூமில் அப்படியே நம்ம போட்டுட்டு ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ எங்கே போகுது? இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, இப்போ பாத்ரூம் போயிட்டு ஹேண்ட் வீலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கிராணி வருதா பார்த்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஏன்னா அதுக்குள்ளே கிராணி ஏஞ்சிட்டு இருக்கும். 1 மினிட் ஏன் தான் கொடுக்குறாங்களோ, 1 மினிட்டில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் பண்ணி தான் ஆகணும். ஐயோ கிராணி வந்துடுச்சு. நான் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேனே. திரும்ப ஐயோ வந்துடுச்சு. நான் வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கிராணி வந்துடுச்சு. ஐயோ டே 2. ஓகே, இப்போ சீக்கிரமாக போயிட்டு நம்ம கன்னை அங்கே விட்டோம்ல, அதை போய் எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே சவுண்டு போட்டுடலாம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஜூமில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஓகே, கன்னை எடுத்துடலாம். கிராணி வர வைக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு சவுண்டு போட்டுடலாம். அந்த இன்னும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அதை தள்ளி விட்டுடலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட நல்ல இதுவாகவே வைக்கல பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்னு. ஓகே, ஐயோ ஷூட் பண்ணிடலாம். பாடி நம்ம கிட்ட மாட்டுறதுக்கே வருது போல இருக்குது இந்த கிராணி. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ஹேண்ட் வீல் எடுத்துடலாம். ஐயோ எடுக்கவே முடியல. உள்ளே போனால் தான் எடுக்க முடியுது. இப்போ போயிட்டு ஹேண்ட் வீலை போய் நம்ம செட் பண்ணிடலாம் கீழே. ஓகே, இப்போ கீழே வந்தாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் அங்கே வந்து ஒரு இருங்க நான் காட்டுறேன். அங்கே வந்து ஒரு இது மாதிரி ஷெல்ஃப் மாதிரி இருந்ததில்ல, சாரி ஷெல்ஃப் இல்லை, ஒரு கட்டை எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் விழுந்துடும். இங்கே பாருங்கள், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட்டிங் பில்லரு, அதுக்கப்புறம் வந்து டோர் ஹேண்டில் மட்டும் வேணும். இப்போது க்ரோபார் எடுத்துகிட்டு போய் கீழே போய் பார்க்கலாம் கட்டிங் பில்லர் அதில் இருக்கான்னு. கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன இருக்குது தெரியலையே. சேஃப் கீ கிடச்சிருக்கு. ஓகே, சேஃப் கீ எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கூட கட்டிங் பில்லர் இருந்தால் இருக்கலாம். ஐயோ இந்த சைடு எதுக்கு போய்ட்டு இருக்கேன் நான்? அந்த சைட் போகிறதுக்கு இந்த சைட் போய்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷூட் பண்ணிவிட்டு கூட போகலாம். ஓகே, ஷூட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. போகவே முடியலங்க உள்ள. அவ்வளோ செவரு மேலே தூக்கி கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கன்னை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிராணியை தான் வர வைக்கணும். ஐயோ ஃபோட்டோ ஃப்ரேம் தள்ளி விடலாம் பார்த்தா ஃபோட்டோ ஃப்ரேமும் இல்லை. ஓகே, இப்போது கன்னை ஐயோ அதுவே வந்துடுச்சா? நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல போல இருக்கு. அதுவே வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்குது. தள்ளவே மாட்டேங்குதுங்க. அப்படியே நம்ம மேலே வந்து விழுது, இல்லைனா நம்ம சைடில் வந்து விழுந்துட்டு நம்மளே தள்ளி விட்டுட்டு. ஆனால் மேலே ஒன்று விழுந்தது. ஐயோ மேலே போயிட்டு கீழே விழுந்து வந்தது. செம்மையாக இருந்தது அதுதான். ஓகே, இப்போ நம்ம இந்த சைட் போயிட்டு அந்த ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடலாம்.
இதுதான் சொன்னேன். இங்கே வந்து ஒயிட் கலர். வாவ்! கட்டிங் பிளேயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணேன்னா, நான் சொன்னேன்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தள்ளி விட்டுட்டு இதோ இங்கே தான் அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வயரை கட் பண்ணிட்டோன்னா கீழே அந்த ஷாக் மாதிரி அடிக்கிறதுல அது போயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போது டோர் எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு எதுக்கோ கையில் வந்து நம்ம கன் எடுத்துக்கலாம். ஐயோ, போகவே முடியலை. ஓகே, இப்போ போய் நம்ம கன் எடுத்துகிட்டு கிராணி வந்தால் ஷூட் பால் பண்ணிடலாம். வருதா? ஓகே. ஐயோ, நம்ம ஒன்று மறந்துட்டோம். டோர் ஹேண்டிலில் மறந்துட்டோங்க. இப்போ நம்ம டோர் ஹேண்டில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போலேருந்து தேடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் டோர் ஹேண்டில் கிடைக்கலல்ல. சரி, கீழே போய் பார்க்கலாம். ஏதாவது கிடச்சிருக்கா, எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு. இங்கே இருக்கோ. இது ஹேண்ட் வீல் தானே? நான் டோர் ஹேண்டில் நினச்சிட்டேன், சாரி. இது இல்லை. இப்போ வந்து நம்ம வேறு எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கீழே எங்கேயும் இல்லை. எதுக்கும் ஐயோ, கிராணி வருது. ஷூட் பண்ணிடலாம். நம்மக்கிட்டேயும் வந்து மாட்டிக்குதுங்க. தேவையில்லாமல் இதுவே நம்ம பேச்சில் வந்து இங்கே பாருங்களேன் எப்படி வந்து விழுதுணும். ஐய, வாயில் எவ்வளோ ரத்தம் பாருங்கள், எப்படி சாப்பிட்டுருக்கணும். பல்லு பண்ணியே எவ்வளோ வருஷம் ஆகுதோ. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த கன்று இது இருக்குல்ல, அது எடுத்துடலாம். மேலே படுத்துருக்கு பாருங்களேன். எது கீழே போட்டாலும் அது மேலேயே படுக்குதுங்க. தள்ளி விட்டால் அப்படி போய் தள்ளுது பாருங்கள். ஓகே, இதை எடுத்துடலாம். மேலே போய் தேடி பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கான்னு. எங்கே போட்டேனே தெரிலங்க. ஆனால் நம்ம செக் பண்ணும்போது எங்கேயுமே கிடைக்கல தானே. ஓகே, பெட்ரூமில் போய் பார்க்கலாம். பெட்ரூமில் இங்கேயும் இல்லை, அங்கேயும் நம்ம பார்த்தாச்சு. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே தான் இருக்கும். எங்கே நம்ம ஸ்ப்ராக் ப்ளக் தான் பார்த்தோம். ஓகே, செக்யூரிட்டி ரூம்லையாவது போய் பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கான்னு. ஓகே, மேலே ஏறி பார்க்கலாம். மேலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்படி வந்து விழணும். இங்கேயும் இல்லை, இங்கே எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அந்த கபர்டில் வந்து நம்மளுக்கு க்ரோபார் கொடுத்தாங்க சொன்னல. ஸோ அவங்க வந்து எதுவும் கொடுக்கல. சரி, ஓகே, கீழே போய் பார்க்கலாம். கீழே தான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா செக்யூரிட்டி ரூம் இல்லைன்னா கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். இங்கே எங்கேயாவது கொடுத்தாங்களோ? எங்கேயும் இல்லை. சரி, ஓகே. கிராணி வருதா? இல்லை. இந்த ரூமில் நம்ம பார்க்கவே இல்லை. இந்த ரூமில் பார்க்கலாம். இல்லை. ஓகே, கிராணி வர மாதிரி இருக்கா? வரலை. வந்தால் நல்லாயிருக்கும். ஷூட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேட பார்க்கலாம். ஐயோ, வருது. ஷூட் பண்ணிடலாம். எல்லா வாட்டியும் நம்மக்கிட்ட அப்படியே அது வந்து நம்மளை அடிக்கிற மாதிரியே வருது பாருங்களேன். அங்கே பாருங்கள் எப்படி சறுக்கி விடுது. இப்போ நம்ம தள்ளி விட்டோன்னா எப்படி போய் விழுது பாருங்கள், அப்படியே சறுக்கிட்டு. ஓகே, இங்கே கிச்சனில் எங்கேயாவது பார்த்தோமோ? இப்போ தான் வந்து பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே கிடைக்கலையே. கேஸ் ஆயில் தான் இருக்குது. இல்லை, இங்கே நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி, ஓகே. கிராணி எப்படி தள்ளி விட்டுட்டு போகலாம். நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே நம்ம போட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, ஒரு டக் டேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு இப்போ போட்டுக்கு கூட போகிறதுக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஹெலிகாப்டருக்கு எல்லாமே கிடச்சிச்சுங்க. டோர் எஸ்கேப்புக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து நம்மளுக்கு டோர் ஹேண்டில் மட்டும் ஒன்று கிடைக்கல. அது கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். யாரெல்லாம் டோர் ஹேண்டில் லைக் நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணதில்லை, டோர் எஸ்கேப்பு, அந்த டோர் எஸ்கேப் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வீடு தெரியும். என்ன வீடுனா, இந்த கிராணியோட வீடு வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அவ்வளோவா எல்லாம் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கட்டெல்லாம் கீழே விழுந்து அது மாதிரி தான் இருக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். சரி, எங்கே தான் இருக்குமே?
எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேங்க. எங்கே இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இங்கே போய் பார்த்தா அந்த கிணறாண்ட போய் பார்த்தோம். ஐயோ கிராணி வந்துச்சு. ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணிட்டேன். ஐயோ அது மேலேயே விழுது பாருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, எந்த பொருள் எடுத்தாலும் அது மேலேயே வந்து விழும். சரி ஓகே, கீழே எதுவும் கிடைக்கல. இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் செக்யூரிட்டி ரூமுக்கு. இங்கே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. கீழே போய் விழுந்துடலாம். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. எதுக்கு இப்போ நான் திரும்ப போகிறேன் எனக்கே தெரியலையே. இங்கே பாருங்கள், நான் என்ன ஒரு முட்டாளுன்னு. அந்த கன்னை வந்து மேலே அப்படி போடணும். மேலே போட்டுட்டு திரும்ப கீழே வந்து அந்த வீல் எடுக்கணும், ஸ்டீரிங் வீல். நான் என்ன பண்ணுறேன், அந்த கன்னை வந்து ஏணியில் ஏறும் போதே போட்டு அது கீழே விழுந்துடுது. ஐயோ கிராணி வந்துடுச்சு அதுக்குள்ளே. ஏன்னா நம்ம அவ்வளோ சவுண்டு போட்டோமே, வரலாம். அதுதான் அதிர்ச்சி. டே 3. ஓகே, டே 3 வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா டே 3ல் வந்து போன உடனே அவுட் ஆகிட்டோம். இப்போ டே 4 இன்னும் ஒரு டே தான் இருக்குது. இங்கேயும் நம்ம அவுட் ஆகிட்டோன்னா ஓகே, கிராணி வராமல் பார்த்துக்கணும். நம்ம கன் எங்கே விட்டோம்? மேலே அங்கே செக்யூரிட்டி ரூமில் விட்டோம்ல. ஸோ அந்த கிராணி வந்து வந்த உடனே நம்ம வந்து அப்படியே சுற்றிட்டு போயிடலாம். இது ஸ்டெப்ஸ் வழியாக வரும்ல, நம்ம இப்படி சுற்றிட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். இது வந்து நம்ம கீழே எங்கேயாவது தேடிட்டு இருக்கோம். ஓகே, மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி ரூமுக்கு போயிடலாம். இப்போ போயிட்டு நம்ம வந்து கன் எடுத்துகிட்டு இப்போயாவது கரெக்டாக கொஞ்சம் போடுற மாதிரி பார்க்கலாம். இப்போது மேலே ஏறிடலாம் ஏனியில். ஓகே, இப்போ நல்லா மேலே ஏறிட்டக்கப்புறம் போட்டாச்சு. இப்போ திரும்ப கீழே விழுந்துடலாம். ஐயோ கீழே விழ மாட்டேமே. ஐயோ சீக்கிரம் விழுந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டீரிங் வீல் சொன்னால, போட் ஸ்டீரிங் வீல், அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அந்த ஹோல்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணோம்ல, அந்த க்ரில் மாதிரி இந்த தள்ளி விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து இதை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு அந்த கிராணி அந்த சவுண்டுக்கு அங்கே வரும்ல, அப்படியே ஷூட் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம பல வாட்டி பண்ணியிருக்கோம். ஆனால் கிராணிக்கு மூளையே இல்லையே. அப்படி பண்ணால் தான் நம்மளை ஷூட் பண்ணாங்க. வரக்கூடாது, அப்படி கூட மூளையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஷூட் பண்ணிடலாம். போன வாட்டி வாயில் ஷூட் பண்ணோம், இந்த வாட்டி கழுத்தில் ஷூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ வந்து அப்படியே கீழே இறங்கி விழுந்துடலாம். கிராணி மேலேயே விழுந்தோம். போன வாட்டி தான் மேலே போய் அப்படியே விழுந்தது. இப்போ டைனிங் டேபிள் மேலேயே விழுந்திருக்கு. போன வாட்டி எப்படி விழுந்தது நான் சொன்னேன்ல, இங்கே ஒரு சில டைமில் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு. ஸோ அங்கே போய் பார்த்தோம். ஓகே, ஐயோ டோர் ஹேண்டிலுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எங்கே தேடியும் கிடைக்கலையே. ஓகே, நம்ம ஒரே ஒரு இடம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோங்க. தெரிஞ்சால் கண்டுபிடிங்க. செக்யூரிட்டி ரூம் தான். நான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு அதே ஒரு டவுட்டாக இருக்குன்னு. ஆனால் அங்கே ஒரு இடத்துல மட்டும் நம்ம செக்கே பண்ணலை. அது என்ன இடம் தெரியுமா? செக்யூரிட்டி ரூமில் ஒரு செகண்ட் ரூம் இருக்கும். அந்த செகண்ட் ரூமில் வந்து நம்ம ஷூட் பண்ணினோம். இப்போ கன்று மட்டும் எடுத்துக்கலாம். கன்னோட இது எங்கே போட்டோம்? டைனிங் டேபிள் மேலே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் எவ்வளோ நேரம் நம்ம செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே தானே இருந்தோம். எனக்கு இப்போ தாங்க தோணுச்சு. ஓகே, இப்போ கண்ணு கீழே போட்டுட்டு நம்ம போயிட்டு இது எடுத்துடலாம், கட்டிங் பில்லரு. யாருக்காவது நம்ம என்ன பண்ணுறோன்னு, எங்கே போய் நம்ம கட் பண்ணுறோம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கட்டிங் பில்லர் எடுத்தாச்சு. இப்போ மேலே திரும்ப நம்ம போயிடலாம். ஓகே, நான் சொன்னல ஒரு செகண்ட் ரூம் இருக்கும்னு. அந்த ரூமில் வந்து நம்ம ஏற்கனவே ஷூட் பண்ணியாச்சு. டே 3ல் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் கிராணி வந்துடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணால் ஒரு மனுஷன் மாதிரி வந்து விழுவான். டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. அப்பாடி, டோர் ஹேண்டில் இப்போ தான் கிடச்சிது. இந்த மனுஷன் தள்ளி பார்க்கலாம். ஆனால் உண்மைதாங்க, தலை மட்டும் இல்லை பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் மட்டும் இதை பார்க்காதீங்க, பயந்துட்டு போகிறீங்க. ஓகே, அப்போ நம்மளும் டே 5ல் எல்லாம் அவுட் ஆனால் நம்மளும் இப்படி தான் போடுவாங்களோ? கிராணியை வர வச்சு நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஆனால் கீழே போடுறதுக்கு எதுவுமே இல்லையா? டோர் ஹேண்டில் இருந்ததில் அது கீழே போட்டுட்டு கன்னில் வந்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாகவே நம்ம இறங்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம்.
கீழே போட்டாச்சு. இப்போ கிராணி வந்துடும். நான் அப்போவே சொன்னேன்ல எத்தனை வாட்டி நம்ம போட்டோம் ஆனால் கிராணி வருதுன்னு. இப்போவும் வந்திருக்கு பாருங்கள். நம்ம அப்படியே கீழே விழுந்துடலாம். கிராணி அப்படியே நம்ம மேலே விழலைங்க. ஐயோ! இப்போ தான் சொன்னேன் நம்ம மேலே டப்புன்னு வந்து விழுந்துதுங்க. இப்போ தள்ளி விட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே அது கீழே தான் ஒளிச்சு வச்சுக்கும். ஓகே, டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. அவ்வளோதான், நம்ம தப்பிக்க வேண்டியது தான். கீழே போயிட்டு அந்த ஒரு இடம் நம்ம பார்த்து வச்சோம்ல டோர் ஹேண்டில் கிடைக்கணும்னு டோர்கிட்ட, அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். வாவ்! நம்ம வந்தாச்சு வெளியே. ஆனால் செம்மையாக தான் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்க. கிராணியோட வீடு இது தாங்க. கிராணியோட வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஷெட்டு மாதிரி எல்லாத்தையும் செடி கொடி எல்லாத்தையும் எரித்து சாப்பிட்டு வச்சுருக்கு. அவ்வளோதான். பாய், டாட்டா.